நான் பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு டைம். அப்படின்னா நான் சென்னை வரலையே. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் ரொம்ப 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 ஃபீலாக அடிக்கடி வந்து டவுனாக ஃபீல் பண்ணுற பொண்ணு. பிரைஸ் லார்ட். நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன். லைக் உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கொஷின் கேளுங்க, நான் வந்து அதை ஆன்சராக வந்து வீடியோவில் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பீப்புள் இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது எனக்கு தோணுச்சு. லைக் நான் யார், என் பேர் என்ன, என் ஏஜ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்ததுனால சரி ஓகே நீங்கள் எல்லோரும் கேள்வி கேளுங்க, உங்கள் கேள்விக்கு ஏற்ற மாதிரி நான் ஆன்சர் கொடுக்குறேன். நானாக சொல்கிறத விட நீங்கள் கேட்டு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும்போது நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த ஒரு கொஷின் ஆன்சர் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா நான் வந்து ஆவரேஜ் கேட்ட கொஷினே தான் ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து நான் ஒரு 15 கொஷின் லைக் மேஜரான 15 கொஷின் மட்டும் எடுத்திருக்கேன். எதுவும் மிஸ் பண்ணல, எல்லா கொஷினும் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்னோடய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதாவது நான் இப்போ எந்த ஒரு மினிஸ்ட்ரியும் பண்ணல. முன்னாடி இந்த கொரோனா டைம்லலாம் கொஞ்சம் கொரோனா டைமுக்கு அப்புறமும் கொஞ்சம் வந்து சோஷியல் மீடியாலலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி மீட்டிங்ஸ்லாம் போயிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரி மீட்டிங் எதுவும் போகிறதில்ல. ஜஸ்ட் நான் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுவேன், வீட்டில் வந்துட்டு கண்டென்ட் எழுதுவேன், அப்படியே தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு பைபிள் ரீட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது அப்படி சொல்லி அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நான் எந்த ஒரு கரண்ட்டில் மினிஸ்ட்ரி எதுவும் பண்ணலை. அண்ட் செகண்ட் கொஷின் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பா கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பேசிக்காக 3 விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட் திங் என்னென்னா பைபிள் படிக்கணும் கன்ஃபார்மாக. ரெண்டாவது ப்ரேயர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் எல்லா ஒரு விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். நம்ம காலையில் கிளம்பும்போது வரும்போது நம்ம ஒரு சின்ன பொருள் வாங்கும்போது கூட அதை சப்மிட் பண்ணணும். ஒரு நிமிஷம் மனசில் நம்மக்கிட்ட அதை சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா நான் இது வாங்க போகிறேன், ஏசப்பா நான் இங்கே கிளம்புறேன், ஏசப்பா நான் இது பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு இது பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கும்போது அது உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை இன்னும் கொஞ்சம் அழகாக்கும். அதே மாதிரி சில நேரத்தில் ஆவியானவர் நம்ம இருதயத்தில் உணர்த்துவார், இந்த விஷயத்தை செய்யாத, இங்கே போகாத, இதை பேசாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம கரெக்டாக அதுக்கு ஒபே பண்ணணும். நான் மீறி இல்லை நான் போகிறேன் மனசில் நம்ம ஆண்டவர் இதில் பேசுவார், நான் இந்த டைமில் இங்கே போக வேண்டாம், அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்போ நம்ம அந்த வார்த்தைக்கு ஒபே பண்ணும்போது லைக் இருதயத்துலேயே பேசுகிற அந்த குரலுக்கு நம்ம ஒபே பண்ணும்போது நம்மளோட லைஃப் ரொம்ப அழகாக போகும். அண்ட் மூணாவது கொஷின் என்னென்னா நீங்கள் எப்படி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து born again கிறிஸ்டின். வந்து பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு இதிலேருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவங்க தான். கன்வெர்ட் ஆனோம் அப்படிங்கிறத விட நாங்கள் எப்படி இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா என் அப்பா அம்மாவுடைய லைஃப்பில் வந்து அவங்க கடன் பிரச்சனைனால சூசைட் ஃபேமிலியாக நாங்கள் வந்து விஷம் சாப்பிட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணி இருந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அப்பாவை வந்து ஆண்டவர் தொட்டார். அப்பா மூலயமா அம்மாவும் சபைக்குள்ளே வந்தாங்க. அம்மா நல்ல ப்ரேயர்லாம் பண்ணி அப்பா வந்து மாறணும், அப்பாவும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த டைமில் நான் அப்படியே அம்மாவோட வளர்ப்புலேயே வளர்ந்த பொண்ணு. சரி ஓகே உங்களுக்கு கேட்க தோணும், லைக் உங்கள் அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டீங்களா, அப்போ ஏசப்பா தான் உண்மையான கடவுள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் யாஷுவார் நான் சொல்லுவேன். நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் இருந்த நாட்களில் ஆண்டவருடைய குரலை கேட்டிருக்கேன், ஆண்டவரோட தொடுதலை உணர்ந்திருக்கேன். எனக்கு வந்து நிறைய தரிசனங்களெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நிறையா லைக் ஒரு சிலர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த ஆண்டவர் என்கிட்ட உணர்த்துவார். நான் அந்த விஷயத்தை நான் அப்பா கிட்ட சொல்லுவேன். சீரியஸ்லி அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது ஒரு உண்மையான கடவுளை தாண்டி யாராலையும் வந்து நம்மளோட இருதயத்தில் வந்து அதை உணர்த்த முடியாது இல்லையா? ஓகே. அண்ட் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கர்த்தருடைய கிருபையால் அவருடைய தயவால் ஓடிட்டுருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் கேட்ட உங்களையும் நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்களா? அண்ட் 5வது கொஷின் என்னென்னா எந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக சோர்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிறையா இருக்குது. நான் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் ரொம்ப 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 ஃபீலாக அடிக்கடி வந்து டவுனாக ஃபீல் பண்ணுற பொண்ணு தான். ரொம்ப அடிக்கடி டவுன் ஆகிடுவேன். அப்பா இருக்கிறதுனால ஏசப்பா இருக்காரு, ஒரு பக்கம் என்னோடய அப்பா சரீரபூர்வமாக என்னோடய அப்பா இருக்கிறதுனால அவங்க என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான். ஆனால் நான் தான் சில நேரத்தில் நான் ரொம்ப வந்து டவுனாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் வரும்போதும் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணது உண்டு.
அப்போது நமக்கு சப்போர்ட்டிவாக ஒருத்தர் வேணும். அப்போது என்னோடய லைஃப்பில் இருந்தது என் அப்பா தான். என் அப்பா அவங்க வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. இல்லைம்மா அது சாதாரண, இது சின்ன விஷயம், நீ ஏன் இப்படி பண்ணுற, உன்னால் இது முடியும் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் ஃபீல் அதெல்லாம் வரது உண்டு. ஆனால் இதுதான் அப்படின்னு பர்டிகுலராக என்னால் சொல்ல முடியல. அண்ட் அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஊர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த கேள்வி நீங்கள் கேட்டது. ஏன்னா நான் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, பெரியவங்களுக்கு நான் சின்ன பொண்ணு தான், ஆனால் சின்ன பொண்ணும் என்னை சின்ன பொண்ணுன்னே நினைக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஏப்ரல் மந்த்து பர்த்டே வரும். ஏப்ரல் 12 என்னோடய பர்த்டே. ஸோ அது வந்துச்சுன்னா எனக்கு 23 முடியுது, 24 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நிறைய பேர் நான் சின்ன பொண்ணுன்னே நினச்சிட்டு இருக்காங்க. என்னோடய வயசு அதுதான். இப்போது கம்மிங் 2025 ஏப்ரல் 12 வந்தால் எனக்கு 23 முடிஞ்சு 24 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? என்னோடய ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சொந்த ஊர் கடலூர் டிஸ்ட்ரிக்கு. ஆனால் நாங்கள் கடலூரில் இருந்ததே இல்லை. இப்போது கரண்ட்லி நாங்கள் இருக்கிறது நாமக்கல்லில் வந்து எங்கள் வீடு, அப்பா வீடு அங்கே இருக்குது. நான் கோயம்புத்தூருக்கு படிக்கிறதுக்காக வந்தேன். நான் லீவுக்கு அப்பப்போ நாமக்கல் போயிட்டு வருவேன். அப்பப்போ ஸ்டோரிலாம் போடுவேன், நாமக்கல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போடுவேன் இல்லையா. எனக்கு இப்போ சொந்த ஊருன்னு சொல்லிக்கிட்டோன்னா கடலூர் டிஸ்ட்ரிக் தான். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் எப்படி இவர் தான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் அதுக்கு தான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணேன். என்னென்னா, ஏசப்பா வந்து பேசினதை, அவர் என்னை தொட்டதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இவர் தான் கடவுள் அப்படிங்கிறத என்னால் ஷியூராக சொல்ல முடியும். ஏற்றுக்கொண்டேன், ஏசப்பா தான் என்னுடைய கடவுள் அப்படின்றத நான் ஏற்றுக்கொண்டேன். ஏசப்பா தான்றதை தாண்டி சயின்டிஃபிக்காக சயின்ஸ் ரிலேட்டடாக நான் சொல்லணுன்னா, இன்றைக்கி நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தா கூட ஆண்டவருடைய பேர் தான் வரும். இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க அவங்க இவங்கன்னு. பட் உலகத்துக்கே தெரியும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரிசுத்தமான தெய்வம், அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு பாவமும் பண்ணாதவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஒரு உன்னதமானவர், பரிசுத்தமானவர், அவர் தான் வந்து திரும்பி வரப்போகிறாருங்கிற வரைக்கும் உலக மனுஷங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனம் இல்லை. ஐ மீன் பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா ஃபேக்ட்டுமே இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து அதனால தான் இல்லை, உண்மையிலே அவர் தான் கடவுள். சரிங்களா? அடுத்து இன்பாக்ஸில் பேசுவீங்களா அப்படின்னு ஒரு பிரதர் கேட்டிருந்தார். என்னென்னா, இன்பாக்ஸில் பேசுகிறது ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு நான் அப்பப்போ கொஞ்சம் ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். யாருக்குன்னா என்னோடய டீமுக்கு நான் பண்ணுவேன். டீம்னா என்னோடய ஆக்ஸ் 29 டீமுக்கு இருக்காங்க என் அண்ணனுங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நான் வந்து அப்பப்போ ஏதாவது ஃபன்னியாக ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். அது மேக்ஸிமம் வந்து ரொம்ப பேச மாட்டேன். அதாவது நார்மலில் நல்லா பேசுவேன், டெக்ஸ்ட்டிலலாம் எனக்கு பேசுறதுக்கு வராது. ஃபோன் கால் அப்படின்னாலாம் நல்லா பேசுவேன், அதுதான் உண்மை. ஸோ இன்பாக்ஸில் பேசுவீங்களான்னு கேட்டால், ஏதாவது எமர்ஜென்சி ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதுதான் இன்பாக்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ப்ரேயர் ரெக்வஸ்ட், நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த காரியத்தை நான் கேள்விப்பட்டேன், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க சிஸ்டர், இந்த காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா ஷூர் கண்டிப்பாக நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்குவேன். ஓகே. அண்ட் அடுத்து உங்கள் ஒர்க் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். யூஜி டிகிரி ஒன்று பண்ணியிருக்கேன். ஆனாலும் இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆசூஸ் லேப்டாப் இருக்கு இல்லையா, அதோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கஸ்டமர் ஹேண்ட்லிங் சிசிஓவாக இருக்கேன், கஸ்டமர் கேர் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து கடவுள் தன்னுடைய விசுவாசிகளுக்கு நோயை தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, ஏசப்பா வந்து யாருக்குமே நோயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டார். சில நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலைன்னா அவருடைய வழிக்கு வர்ற வரைக்கும் அவர் சில பாடுகளை நமக்கு வந்து அனுமதிப்பார். அந்த பாடுகளை அனுமதிக்கும் போது தான் நாம் ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் படிப்போம். கஷ்டம் வராத வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ சில பாடுகள் வந்து நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயோ இல்லை நம்மளுடைய தனிப்பட்ட லைஃப்லேயோ ஏதோ இன்னும் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டார். இந்த டெக்ஸ்ட்டை போட்ட பிரதர், நீங்கள் பிரதரோ சிஸ்டர் சாரி நான் கவனிக்கல, அவங்க யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா வந்து உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டார். சில நேரங்களில் உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஆண்டவருடைய பாதைக்கு ஏற்ற மாதிரி போகலைன்னா உங்களை அவர் எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அந்த வழியில் உங்களுக்கு ஏதாவது கொடுத்து கூட்டிகிட்டு வருவார். மற்றபடி அவர் உங்களை கைவிடுறவர் கிடையாது. உங்களை எப்பயுமே அவர் விட மாட்டார். அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்த கொஷின், உங்கள் ஊர் எது? சென்னையில் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு.
சென்னையில் என்னை பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு டைம். அப்படின்னா நான் சென்னை வரலையே, செங்கல்பட்டு வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ செங்கல்பட்டில் என் அண்ணனுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ கேம்புக்காக நான் வந்திருந்தேன். சென்னை நான் வரல. ஒருவேளை அவர் எங்கேயும் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன், இருக்கும். ஸோ என்ன இப்போ இருக்கிறது கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். சென்னை வந்து என்னோடய கேம்ப் டேஸ்க்காக நான் வந்தேன். அக்டோபர் மந்த் லைக் அரௌண்ட் 10, 11 அந்த மாதிரி டேட்டில் வந்திருந்தேன். ஆனால் வந்து உண்மையாகவே சென்னை நான் வந்ததில்லை. சென்னைனால் செங்கல்பட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. அடுத்து எத்தனை முறை பைபிள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் இத்தனை முறை தான் படிச்சிருக்கேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு புஸ்தகம் எடுப்பேன், ஒரு ஒரு புக் படிக்கணும்னு சொல்லிட்டு எடுப்பேன், அந்த புக்கை படிப்பேன். அண்ட் அடுத்த புக்கு வந்து கண்டினியூவாக படிக்க மாட்டேன். எனக்கு திடீர்னு தோணும் மத்தேயு படினா மத்தேயு ஃபுல்லாக படிப்பேன். அடுத்து வெளிப்படுத்தல் படினா வெளிப்படுத்தல் படிப்பேன். இப்போ ரோமர் போயிட்டுருக்கு. ஸோ என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை வந்து நல்லா செஞ்சிட்ருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நான் சோஷியல் மீடியாக்குள்ளே வரணுங்கிறது வந்து ஒரு பிளான் பண்ணிலாம் நான் வரல. நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது சும்மா பாட்டு பாடி போடுவோம் அப்படின்னு. இதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சோஷியல் மீடியா எப்படி தான், அதோட ஸ்ட்ராட்டஜி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டதை நல்லா ரீச் அவுட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ தான் என்னோடய லைஃப்பில் நிறைய ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. இப்போவுமே ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுன்னு தான் நான் ஓடிட்டுருக்கேன். இன்னும் அதிகமாக செய்வேன். அண்ட் நான் வெயிட் பண்ணுங்கள். நான் நிறையா ஆண்டோடைய வசனங்களெல்லாம் பேசி நான் உங்ககிட்ட வீடியோவாக போடணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் சில டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் வேலை அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கிடைக்கல. அண்ட் அதே மாதிரி அடுத்தது அவங்க கேட்டிருந்த சேம் கொஷின் தான் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களோட ஏஜ் என்ன. என்னோடய ஏஜ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி என்னோடய குவாலிஃபிகேஷனும் நான் ஒரே ஒரு டிகிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான். அண்ட் அதை தாண்டி நிறைய பேர் வந்து இது வந்து கேட்காத கொஷின் கமெண்ட்ஸில் வந்தது, லைக் இன்பாக்ஸில் என்கிட்ட ஒரு சிலர் கேட்டதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது பெரிய வீடியோவாக இருக்கும், லாங் வீடியோவாக. அது நான் ஜஸ்ட் ஒரு நாள் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து என்னோடய டெஸ்டிமோனியை வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு. இன்னும் வரைக்கும் அதை சொல்ல முடியல. ஐம் சாரி. அண்ட் சீக்கிரத்தில் நான் வந்து அதை வீடியோவாக நான் போடுறேன். ஏன்னா அவர் வந்து என்னோட சோஷியல் மீடியாவில் என்னை வேறு மாதிரியும் பார்த்துருக்காரு, இப்போ இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளையாகவும் பார்க்குறாரு. ஸோ அதை குறித்து ஒரு சாட்சி சொல்லுங்கள், அநேக வாலிப பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதை ஒரு நாள் நான் வீடியோவாக போடுறேன். இது எங்களுடைய காரியத்தை குறித்து பேசுங்க, இந்த காரியத்தை குறித்து பேசுங்கலாம் சொல்கிறாங்க. ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நிறைய காரியங்கள் வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்து இப்போ எனக்கு டைம் இல்லைங்கிறது மட்டும்தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் பண்ணாமல் அப்படியே இருக்கேன். ஆனால் சீக்கிரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன். அண்டு ஓவரால் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. என் வயசு என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் எந்த ஊரில் இருக்கேன். அண்ட் நீங்கள் கேட்ட ஒரு சில ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷனான ஹெல்த்தி கான்வர்சேஷனே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் கேட்ட கொஷனுக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் ஏதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது ஆவிக்குரிய காரியத்தில் சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரியலனா கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, என் அண்ணங்கக்கிட்ட, என் அப்பா கிட்டலாம் கேட்டு கண்டிப்பாக நான் அதை வேக்கானம் பண்ணி லைக் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரிங்களா. ஸோ கீப் சப்போர்ட், கீப் ஃபாலோவிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.